ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் சித்தாத்தூர் நிவாரண முகாமில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேசனிடம் கேட்கலாம். கணேசன், இப்போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கண்டிப்பாக வங்கக்கடலில் இலங்கை அருகே இந்த டிட்வா புயலானது உருவாகியுள்ளது. இந்த புயலானது இன்று கரையை கடக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழகத்தில் 7 மாவட்டத்தில் இந்த ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டுள்ளது. அதில் வேலூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் உள்ள ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தற்போது ரெட் அலர்ட் விதிக்கப்பட்டுள்ளது. அதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை குழு உள்ளிட்டவைகளும் வரவழைக்கப்பட்டுள்ளது. மற்றும் பொதுமக்களுக்கு ஆங்காங்கே நிவாரண முகாம்கள் தங்க வைக்கவும் நிவாரணப் பொருட்கள் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தற்போது சோளிங்கர் பகுதியில் சோளிங்கர் தாலுகா பகுதியில் உள்ள கொளத்தேரி என்ற ஏரி தற்போது நிரம்பும் சூழலில் உள்ள காரணத்தினால் அந்த ஏரி நிரம்பினால் அது பக்கவாட்டில் உள்ள சுமார் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்த நீரில் அடித்துச் செல்லும் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளதால் முதற்கட்டமாக அவர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கிருந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்களை கொளத்தேரி பகுதியில் இருந்து மீட்டு அங்கிருந்து சித்தாத்தூர் என்ற அரசு துவக்கப்பள்ளியில் தற்போது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் தற்போது உணவு மற்றும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு உணவு, உடை மற்றும் பாய், தலகாணி உள்ளிட்டவைகளை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்போம். இந்த முகாம்களில் இப்போ தற்போது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதியவர்கள் கூட இந்த கடும் குளிரும் பொருட்படுத்தாமல் இந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு உணவு, மதிய உணவு, காலை மாலை உள்ளிட்டவைகளும் மதிய உணவிலிருந்து இரவு உணவு வரை தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. பச்சிளம் குழந்தைகள் முதல் அனைத்து குழந்தைகளும் உள்ளது. அவர்களுக்கு பால், பிஸ்கட் உள்ளிட்டவைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது நம்மிடத்தில் சோளிங்கருடைய தாசில்தார் செல்வி அவர்கள் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் கேட்போம். மேடம், வணக்கம் மேடம். இப்போ தற்போது இந்த மிட்வா புயலுக்காக என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் ஏற்பட்டிருக்கீங்க? இந்த சோளிங்கரில் எவ்வளோ பேர் முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்கு? சார், இந்த டிட்வா புயல் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நீர்கள் நீர் தங்கியிருக்கும் பகுதியில் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாக்கும் பொருட்டு நம்மளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் நம்ம ஷோலிங்கர் வட்டம் வேலம் உள்வட்டத்தில் கொளத்தேரி கிராமத்தைச் சேர்ந்த கரையோர பகுதியில் வசித்து வரும் மக்களை அருகில் உள்ள சித்தாத்தூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் நேற்று மாலை 4 மணி அளவில் தங்க வைக்கப்பட்டுள்ளோம் சார். மற்றவங்க இவங்க மற்ற மக்கள்லாம் அவங்கவுங்க உறவினர்கள் வீட்டில் தங்கியிருக்காங்க. இந்த ரெட் அலர்ட் முடிஞ்ச பிறகு அவங்கவுங்க அந்தந்த வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ தங்க வச்சு மற்ற அவங்களுக்கான நேற்றுக்கு நைட்டு டிஃபன் அண்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். பாய், தலகாணி எல்லாம் கொடுத்துருக்கோம். காலையில் டிஃபன் கொடுத்துருக்கோம். எல்லாமே எங்கள் சேஃப்டி பர்பஸில் இருக்குங்க சார். தற்போது கரையோர மக்களுக்கு தண்டோரா மூலம் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது நாம் தாசில்தார் செல்வியிடம் கேட்போம். தண்டோரா மூலம் எந்தெந்த பகுதிகளில் இந்த இது செய்யப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? சார், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ராணிப்பேட்டை முழுவதுமே அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சேஃப்டி கார்டு பண்ண சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஷோலிங்கர் தாலுக்காவில் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். மற்ற தாலுக்காலும் இதே மாதிரியான ஃபெசிலிட்டிஸ், முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இவர்களுக்கு நிவாரணத் தொகை அந்த நிவாரண பொருட்கள், அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள்லாம் தாலுகா அலுவலகங்களில் 1500 மூட்டைகள் தயார் நிலையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள் மேடம். இப்போதைக்கு எல்லா இடத்துலையும் தயாராக தான் சார் வச்சுருக்கோம். நாங்கள் அதுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேர் நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் சார். தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கணேசன், விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.